Please subscribe Sadhguru Sai Creations. இந்த சிறுநீரக செயலிழப்பு இன்றைக்கு காலகட்டத்தில் வயது வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. குழந்தைகள்லேருந்து டீனேஜில் இருக்கிறவங்க, பெரியவர்கள் எல்லாருக்குமே இந்த கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் வந்து ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்றவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாமே நம்ம உடலில் தேங்க ஆரம்பித்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நைட்டில் நல்லா ஹெவி ப்ரோட்டீன், அதாவது நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேட் நைட் தூங்க போகிற ஹேபிட் நிறைய இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நம்ம உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நாம் செய்யக்கூடிய, அதாவது நம்ம சரியாக தானே செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் கிட்னி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்கிறோம். இந்த சிறுநீரக செயலிழப்பு இன்றைக்கு காலகட்டத்தில் வயது வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. குழந்தைகள்லேருந்து டீனேஜில் இருக்கிறவங்க, பெரியவர்கள் எல்லாருக்குமே இந்த கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. திடீர்னு நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த கிட்னியில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதே தெரிஞ்சுது. சிகேடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிகேடி ஸ்டேஜ் 5 இல்லை ஸ்டேஜ் 4, இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து இதை டயக்னோஸ் பண்ணவே முடிச்சுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், எதனால் எனக்கு இது வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். நம்ம செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் என்னென்னன்றது நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கலான்றது இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம உணவில் அறுசுவை உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போது அறுசுவை உணவில் முக்கியமாக நிறைய பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கே தெரியாமல் உணவில் எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு சேர்த்து எடுத்துகிட்ருக்குறோம். இதுதான் நம்பர் 1 ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 4லிருந்து 5 கிராம் உப்பு போதுமானது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான உப்பை தான் வந்து சேர்க்குறோம். அப்போ உணவில் அதிகமான உப்பு சேர்த்து எடுக்க என்ன ஆகுனா, கிட்னிக்கு அதோட ஃபங்க்ஷன் ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்குது. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு கிட்னி ரொம்ப சிரமப்பட்டு நாளடைவில் கிட்னி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், போங்க என்னால் முடியலன்ற மாதிரி ஒரு கண்டிஷன். அப்போது சிறுநீரக செயலிழப்புன்றது திரும்ப ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்போது உப்பு நம்ம உணவில் பார்த்தோம்னா எந்த இடத்துல நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு உணவு சமைக்கிறோன்னா சமைக்கும்போது சேர்க்கக்கூடிய உப்பு அவ்வளோதான். திரும்ப நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை திரும்ப உப்பு ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான இடங்களில் மட்டும் உப்பு போடலாம். இப்போது ஒரு இட்லி தோசை மாவு அரைக்கணும்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுறது. மோர் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் மோர்னா அதுக்கேற்ற மாதிரி சரியான அளவுக்கு தான் நம்ம குடிக்கணுன்ட்டு உப்பு நிறைய சேர்க்கறது. இந்த மாதிரி உப்பை நம்ம உணவில் அதிகமாக சேர்க்க நிச்சயமாக சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுது. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா ஆல்கஹால், மது அருந்துதல். மது அருந்தக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நான் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் வந்து ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்றவங்களுக்கு நிச்சயமாக சிறுநீரக பாதிப்புகள் 100% ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதோடு சேர்த்து ஸ்மோக்கிங் ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க ஆல்கஹாலோடு சேர்த்து எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம பிளட்டில், அதாவது லங்ஸில் இருந்து நம்ம பிளட்டில் அப்படியே ஸ்ப்ரெட், நிக்கோட்டினோட அளவு அதிகமாக சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் டயட், ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறோம். இது குடித்தா என் பையன் ஹைட்டாக வளருவான், இதை குடித்தா ஸ்ட்ராங்காக இருப்பான், இதை குடித்தா போனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி 30+ பெண்களுக்கான ஒரு சிறந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது தான் 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஜிம் போகிறீங்களா, உங்களுக்கான ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் இது தான். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. இதையும் வாங்கி நம்ம
குடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் என்ன இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாமல், இந்த வயதிற்கு இது எடுக்கலாமான்றது கூட தெரியாமல் ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக 2 முக்கிய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஒன்று ஒபிசிட்டி, அடுத்து முக்கியமானது பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து நேச்சுரலாக நம்ம வீடுகள்லேயே இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோட்டீன், நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன்னா அதற்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 30 வயதுக்கு மேலே நமக்கு போன்ஸ் டென்சிட்டி குறையுதா, அதற்கேற்ற மாதிரி சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அடுத்த 4வது மிக முக்கியமான காரணம் என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது. ஸோ துரித உணவுகள் தேர்ந்தெடுத்து நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். என்ஜாய் பண்ணி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணுன்றதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸை அதில் ஆட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸ்டு மீட், இந்த மாதிரி ஃப்ரோசன் மீட்லாம் நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது தான் நம்ம கிட்னி வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாமே நம்ம உடலில் தேங்க ஆரம்பித்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து முக்கியமான 5வது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் தூக்கமின்மை. சிலருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் காரணமாக தூக்கம் இல்லாமல் நைட்டில் நம்ம இருக்கிறோம். இல்லை நைட் ஷிஃப்ட் ரொம்ப நேரம் பார்க்குறோம். இல்லை நைட்டில் கண் முழிச்சு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இன்றைக்கி மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். நைட்டில் நல்லா ஹெவி ப்ரோட்டீன், அதாவது நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேட் நைட் தூங்க போகிற ஹேபிட் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இரவு நேரங்களில் விழித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சிறுநீரகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருது. இதை தாண்டி பார்த்தோம்னா ஹெரிடிட்டியாக நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. அடுத்த முக்கியமான ஒரு ரீசன் சொல்லலாம். ஹெரிடிட்டியாக என்னங்க அப்படின்னு கேட்டோன்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிறுநீரகங்களில் சின்ன சின்ன நீர்க்குமிழ் மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. இதுவுமே நமக்கு ஹெரிடிட்டியாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இவ்வளோ பிரச்சனைகளும் நமக்கு அறியாமல் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறுகள், இதனால் சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம மாற்றம் செஞ்சோம்னா பெரிய அளவில் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். இப்போ சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு 40 வயதை கடந்தவர்கள், இல்லை ஆல்ரெடி என்னுடைய பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தது, சிகேடி இருந்ததுன்றவங்க நிச்சயமாக வருடத்துக்கு ஒரு முறை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கா, அதை குறைப்பதற்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணும். நிறைய பேர் வந்து கேட்குறது, புளி சேர்க்காமல் சாப்பிட்டுக்கோங்க, புளி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து மெடிசன்ஸ் ஒர்க் ஆகாது, கிட்னியோட ஃபங்க்ஷன் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அது எப்படிங்க புளி சேர்க்காமல் நான் சாப்பிட முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நம்ம உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை தான் நம்ம வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கிறோம். மருந்துகளும் உணவு முறைகளும் நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுற அனைவருமே இந்த கிட்னி சிறுநீரக செயலிழப்பிலிருந்து வெளியில் வந்து இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. ஏன்னா டயாலிசிஸ் பேஷண்ட்ஸை போய் கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக அது எவ்வளோ கொடுமையான விஷயம்ன்றது சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் கூட டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 மணி நேரம் நான் டயாலிசிஸ்லேயே அப்படியே படுத்தே இருக்கணும். வாரத்துக்கு 2-3 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் விரக்தியாகவும் மாற ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்திலே இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடியவங்க இந்தந்த உணவு முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ப்ரோட்டீன் டயட் எடுக்காமல் இருக்கிறது, முக்கியமாக அந்த அனிமல் ப்ரோட்டீன், அசைவ உணவுகள், சிறுதானிய கஞ்சி, பார்லி கஞ்சி, இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கணும். காய்கறிகளும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். கொஞ்சம் நமக்கு அந்த டயட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக இந்த சிறுநீரக செயலிழப்பிலிருந்து விடுபட முடியும். இதுக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் மற்றும் சித்த மருந்துகள், சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி இதை நம்ம நிச்சயம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஒருவேளை இந்த சிறுநீரக செயலிழப்பு எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, கிரியாட்டின் ரேஞ்ச் 3-4லேருந்து தாண்டி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதற்கான சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன் எடுக்கும்போது ஒவ்வொரு மந்த் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா அண்ட் கிரியேட்டின் லெவல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்க முடியுது. அடுத்து முக்கியமான இன்னொரு ரீசன் என்னென்னா தண்ணி குடிக்கிறது. டே டைமில் கொஞ்சம் தண்ணி நிறைய குடிக்கிறது, ஒரு 3 லிட்டர் அளவுக்கு குடிக்கலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா ஒரே டைமில் நிறைய தண்ணீர் வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி நைட்
நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறது. நைட் டைம் தான் நம்ம உடலோட உள்ளுறுப்புகள் எல்லாமே ரிப்பேரிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். எங்கெல்லாம் வந்து ஊண்டு இருக்கோ, இந்த டெட் செல்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அது எல்லாமே கிளியர் பண்ணுற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது எக்ஸஸாக நம்ம தண்ணி குடிக்கும்போது சிறுநீரகங்கள் மட்டும் அதிகமான பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது யூரினாக கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக. இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து சிகேடி ப்ராப்ளம் இருக்குன்னா மருத்துவர் அறிவுரைப்படி எவ்வளவு அளவு, ஒரு நாளைக்கு 800 ml இல்லை 1 லிட்டருக்குள்ளே நம்ம தண்ணி குடிக்கணுமா அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒரு நாளைக்கு 800 ml 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி போதுமானது. இதில் வந்து நம்ம மருந்துகள் கொடுக்குறோம் இல்லையா, மருந்துகளோடு சேர்த்து தானான்னு கேட்பாங்க. மருந்துகளோட அளவு இல்லாமல் 1 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் குடிச்சிக்கலாம். 2 மாதங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான தண்ணீரை குடிச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பதிவு சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதனால் வந்துச்சு, இல்லை நம்ம தெரியாமலே செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.